அகங்காரம் இது அதிகமாகிப் போனால் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் வீழ்ச்சியடைந்து விடுவான். அகங்காரம் என்பது திமிர். அந்த திமிர் உனக்கு வந்தால் நீ அழிந்து போவாய். இது ராவணன் கதை. எவ்வாறு திமிர் கொண்டு அழிந்தான் என்பதுதான் இந்த கதை. யாருக்கும் பிரச்சனை? ராவணனுக்கும் நந்திக்கும். உள்ளே போவோம். ராவணன் மிகப்பெரிய பேரரசன். இலங்கையில் அசைக்க முடியாத அரசன். சாஸ்திரங்கள் கற்றவன். சிவபூஜையின் மிகப்பெரிய பக்தன். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு நாள் சூரியன் நேரடியாக பார்த்துடுவோம் என்று தோன்றியது. உடனடியாக கைலாயத்துக்கு கிளம்பினான். கூடவே விதியும் கிளம்பியது. கைலாயம் வந்தான். சிவபெருமான் இருக்கும் அறைக்கு வெளியே நந்தி அமர்ந்திருந்தார். மறைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். இலங்கையின் அரசன் ராவணன், நான் அரசன், சிவபெருமானை பார்க்க வந்திருக்கிறேன், என்னை உள்ளே விடு என்று அதிகார தோரணையில் கூறினான். நந்தி சொன்னது, அரசனே, சிவபெருமான் இப்பொழுது தியானத்தில் இருக்கிறார், அவரை யாரும் தொந்தரவு பண்ண முடியாது, சிறிது நேரம் இருங்கள் என்று கேட்டுக்கொண்டான். ராவணனுக்கு கோபம் தலைக்கேறியது. குரங்கத்தலையா, நானே அரசன், அரசு நேரத்தில் தடுக்கிறாய் என்ற ஆவேசத்தோடு கத்தினான். நந்தி அமைதியாக புன்குரல் கொடுத்தார். நான் குரங்கத்தலையன் தான். ஒரு காலத்தில் குரங்குகள் உன்னை வீழ்ச்சியடை வைக்கும், அப்பொழுது என்னை நினைத்துக்கொள் என்று சொன்னார். காலங்கள் கடந்தன. ராமர் காட்டுக்கு போனார். அங்கே சீதையை ராவணன் பார்த்தான். சீதையை தூக்கி வந்து விட்டான். சீதையை காப்பாற்றுவதற்காக வானர சேனை கிளம்பியது. இலங்கைக்குள் நுழைந்தது. அதற்கு தலைவன் ஹனுமான். வானர சேனையை இலங்கையை சின்னாபினமாக்கியது. தீயால் இலங்கை கொழுது விட்டிருந்தது. ஹனுமான் ஜெயித்தார். ராவணன் தோத்தான். ஆக அன்று நந்தி சொன்ன ஒரு வார்த்தை இன்று பழித்து விட்டது. ராவணன் தோற்றது யாரு காரணம்? குரங்குகள் காரணம். எனவே எப்பவுமே வார்த்தைகளில் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ பெரியவங்க சிறியவங்க, பெரியவங்களை மதிப்போம், சிறியவங்களுக்கு ஏழ்வோம் அப்படிங்கிற எண்ணம் கூடாது. கவலையாக இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.